இன்றைக்கி நம்ம TurtleVine Plant பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் இன்டோர் பிளான்ட். நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு evergreen பிளான்ட். முக்கியமாக பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் இது. நம்ம அதுக்காகவே இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலமாக ரொம்ப ஈஸியாக அந்த பிளான்ட்டை நம்ம வந்து க்ரோ பண்ண முடியும். நான் ஒரே ஒரு பிளான்ட் நர்சரியில் ரொம்ப நாளாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 rupees வந்து சொல்லியிருந்தாங்க. நான் சரி ஓகேன்னு வாங்கியாச்சு. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ரோ பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து ஹெல்தியான ஸ்டெம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் க்ரோ பண்ணுறதுக்கு. நம்ம எப்போவுமே ஒரு கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு பாக்டீரியல் இல்லைனா ஃபங்கல் டிசீஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் வச்சு நீங்கள் வந்து டெட்டால் வச்சு நாங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நோட்ஸில் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ரூட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அது பார்த்தா தெரியும். ஹெல்தியான கட்டிங்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம பாட்டிங் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட், அதுக்கப்புறம் வெர்மிகம்போஸ்ட் ரெண்டுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கட்டிங்ஸை வந்து இந்த பாட்டை நல்லா சுற்றி அப்படி வர மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ தான் அது வந்து கீழே வந்து க்ரோ ஆகும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். எல்லா சைட்ஸ்லையுமே உங்களுக்கு அந்த கட்டிங்ஸ் வந்து இருக்க மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சோண்டு நம்ம போட்டுக்கலாம் கோகோபீட். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பாட் வச்சுருந்தேன் சின்னதாக. இது ரெண்டுமே நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நாளில் அது நல்லா டெவலப் ஆகும். சில டைம் நம்ம வாட்டர்லேயும் போடலாம். போடும்போது லைட்டாக ரூட் டெவலப் ஆகும். பட் நம்ம இது ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகிறதுனால டைரெக்டாக நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ரோ ஆகிருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ஒரு பிரைட் இன்டைரக்ட் லைட் இருக்க ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் இது சன்னில் வைக்கும்போது அந்த பிளான்ட்டுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்டைரக்ட் லைட் இருக்க இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாய்ஸ்ட் சாயிலை வந்து இது ரொம்ப லைக் பண்ணும். ஸோ வாட்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. டாப் சாயில் உங்களுக்கு ட்ரையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் சும்மா உங்களுடைய ஃபிங்கர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை ட்ரையாக இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து நீங்கள் போடலாம். ஓவர் வாட்டரும் நம்ம பண்ண முடியாது. ஓவர் வாட்டரிங் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஓவராக நம்ம நிறைய தண்ணி போடும்போது லீவ்ஸ் வந்து எல்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரூட் ராட் இல்லைனா ஸ்டெம் ராட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரை லீஃப் இல்லைனா ஒரு மாதிரி எல்லோ லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நம்ம பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நான் கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மதர் பிளான்ட்டில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால அது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து பிளான்ட் நல்லா புஷியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி விடணும். க்ரோயிங் டிப்பை கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த கட்டிங்ஸை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி நான் இதுலேயே நம்ம அதை வந்து வைக்கலாம். நல்ல ட்ரைனேஜ் ஹோல் இருக்க பாட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கட்டிங்ஸையும் நம்ம வந்து மேலே வச்சிடலாம். நான் கொஞ்சோண்டு கோகோபீட் எடுத்திருக்கேன் மேலே கவர் பண்ணுறதுக்காகவும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ்லேயுமே சின்னதாக ரூட்ஸ் இருக்கும். பார்த்தா தெரியும். நம்ம அதை வந்து வச்சிடலாம். உங்கள் வேறு யாராச்சும் இந்த பிளான்ட் க்ரோ பண்ணால் கூட நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கட்டிங்ஸ் வாங்கிக்கோங்க. கட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிளான்ட் இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், நல்ல புஷ்ஷாகவும் வரும். ஹேங்கிங் பாட்ஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் பிளான்ட் இந்த TurtleVine Plant. இப்போ இந்த கட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து மேலேயே சும்மா வச்சிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டதுக்கப்புறமா கோகோபீட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து மேலே வந்து போட்டு கவர் பண்ணிக்கலாம். 2 பாட்டுக்குமே நம்ம அதை வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். பொதுவாக இண்டோர் பிளான்ட்ஸ் நம்ம க்ரோ பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு ஏர் பியூரிஃபைங் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் க்ரோ பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் க்ரோ பண்ணுறதுனால அப் டு 87% ஆஃப் ஏர் டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் க்ரோ வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்க பிளான்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறைய க்ரோ பண்ணலாம். இண்டோர்ஸில் ஏரோட குவாலிட்டியை கண்டிப்பாக அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே வச்சாச்சு. இதில் வந்து நம்ம மேலே லைட்டாக கொஞ்சம் கோகோபீட் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இதை நீங்கள் வந்து ஷேடான ஒரு இடத்துல நீங்கள் வைங்க. அப்போ வந்து இது நல்லா க்ரோ ஆகும். நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில்
பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம இது ஒரு ஷேடான இடத்துல வச்சிட்டோம்னாலே போதும், அது வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வேணும்னா லிக்விட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 20 days ஒன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ரோ ஆகிட்டே வருது. இது க்ரோ ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சிடலாம். அது வந்து கீழே லேயராக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரோயிங் டிப்ஸை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். ஓரளவுக்கு நல்லா க்ரோ ஆகிடுச்சு. எனக்கு வந்து இன்னுமே வந்து ஸ்டிங்ஸ் ஆஃப் பனானா, ஸ்டிங்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுவுமே நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். நீங்களும் இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய இன்டோர் கார்டன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.